ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு சிலராய் கூடி இருந்தாலும் நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீங்க? ஆமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க மழை வந்தாலும் சரியான நேரத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று நினைத்தீங்களே, இதுக்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் மழையெல்லாம் தாண்டி, சூழ்நிலைகள்லாம் தாண்டி எனக்கு இயேசு பெரியவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய செய்கைகள் அப்படி சொல்லுகிறபடினால் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை உங்களுக்கு இன்றைக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம் நடுவிலே தேவன் வந்திருக்கிறார். அவரை புகழ்ந்து அவரை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை துதிக்க போகிறீங்க? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, எந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும், வாசல்களில் துதியோடும் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம், உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனை, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே. ஆசாரியர் லேவியர் ஒருமித்துமாய் ஏக சத்தமாய் துதித்து பாடவே. ஆலயம் மகிமையால் நிரம்பினது போல ஆலயமயம்மை பூவில் காண மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடு. ரெண்டு கைகளை உயர்த்தி இந்த ஆலயம் மகிமையினால் நிரப்பிடுமே. மகிமையால் நிரப்பிடும். ஓ மகிமையால் ஒரு தேவ அபிஷேகம் இந்த காலை வேளையிலே சபையை நிரப்பட்டும் ஆவியானவரே. மகிமையால் வானம் திறக்கப்படுவதாக. தெய்வம் எங்கள் நடுவிலே மழையாய் ஊற்றுவீராக. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஆலயத்தை மூடட்டும். வந்திருக்கிற யாவரையும் மூடுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிமையினால் நிரப்புங்க. Let the glory of God be filled in this place, Lord. மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே. மகிமை மகிமையால் நிரப்பிடும். Yes Lord, yes Lord, yes Lord. மகிமையால் நிரப்பிடுமே, மகிமையால் நிரப்பிடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் Hallelujah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் நடத்திடுவார். கொஞ்சம் சிரிச்சுட்டே கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சிரிக்கலாமா? சிரிக்க தெரியுமா உங்களுக்குலாம்? சிரிக்க தெரியுமா? ஓகே, கொஞ்சம் சிரிச்சு கர்த்தரை என்ன செய்வோம், நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆமென். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகுழியில் நீ விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சுழல் காற்று உன்னை சூழ்ந்தாலும் அவர் கிருபை உன்னை என்றும் தாங்கிடுமே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. சோதனையில் நீ அமிழ்ந்தாலும் சோர்ந்திடாதே, உன்னை அவர் அணைப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக, ஒரு பெரிய அற்புதங்களை செய்வாராக. அக்கினி, ஆண்டவரே, நான் மங்கி எரிந்தது போதும், நான் மங்கி எரிந்தது போதும் ஆண்டவரே. இந்த வருஷம் உமக்காய் நான் எழும்ப வேண்டும், இந்த வருஷம் உமக்காய் நான் எழும்ப வேண்டும். எழும்பு, எழும்பு சீயோனே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. 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 எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல்
அக்கினியின் அளவு Shaladanabu, Ribala Radana Gado, Shibagala Ribala Radana Gadanabo, Shigalaga Rabadana. Oh, Utrumayya, Sabayai, Elupudalai Matrumayya, Elupudal Akiniyai Utrumayya. சபையை எழுப்பதாலாய் மாற்றுமையா பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் சொல்லுங்க பலிபீடங்களும் எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் அக்கினி அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டு அக்கினியின் அளவு வானங்கள் திறக்கப்படுவதாக இதோ பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு இறங்கின பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது எங்கள் சபையிலே ஊற்றப்படுவதாக அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே பூமியின் மேலுந்த நக்கினியை பொழிந்திட வந்தவரே பூமியின் மேலுந்த நக்கினியை பொழிந்திட வந்தவரே அது இப்போது எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே அது இப்போது எங்கள் உள்ளத்திலே பற்றி எரியட்டும் இப்போதே அது இப்போதே எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே அது இப்போதே எங்கள் உள்ளத்திலே பற்றி எரியட்டும் பற்றி எரியட்டும் இப்போது மத்தியிலே பற்றி எரியட்டுமே அது இப்போதே எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே அக்கினியின் அளவு பெருகட்டுமே பெருகட்டுமே என்னில் பெருகட்டுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக ஷபலரதனா அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்து அக்கினியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே நதியாக பாய்ந்திடுமே எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா பூமியின் மேலுந்த நக்கினியை பொழிந்திட வந்தவரே பூமியின் மேலுந்த நக்கினியை பொழிந்திட வந்தவரே
அது இப்போதே எங்கள் மத்தியிலே பற்றி எரியட்டுமே. அது இப்போதே எங்கள் உள்ளத்திலே பற்றி எரியட்டும். பற்றி எறிவதாக. அது இப்போதே அது பற்றி எரியட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஒவ்வொருவருடைய ஆத்மாவை கர்த்தருடைய அபிஷேகம் பற்றி பிடிப்பதாக. எலும்புகள் நரம்புகள் ஓ கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உமது அக்கினியை போட்டு எங்களை உயிர்ப்பிப்பீராக. உள்ளத்திலே பற்றி எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. சுத்திகரிக்கிற அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. சிலுவையின் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால், சிலுவையில் மரணத்தால் சாத்தானை ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரி. ஓ எங்கள் தேசத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டும். ஆவியானவரே, எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டும். எங்கள் குடும்பத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. எங்கள் தேசத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அக்கினியால் எரியட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக ஷபல ரகதபோ ஷிகலிரதனா ரிபலரதடோ ஷகலரதினபோ. ஓ அக்கினியாய் இறங்கிடுவே. அக்னினாவாக அமர்ந்திடுவே. பெரும் காற்றாக வீசிடுவே. ஜீவ நதியாக பாய்ந்திடுவே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலை மாற்றுமையா. மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. கரங்களை அப்படியே உயர்த்தி எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. சொல்லுங்க, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. பண்டிகை நாட்களிலே ஓ பலிகளுக்கான ஆடுகள் வந்து பட்டணத்தில் குவிவது போல தேவ சபையை தேவ ஜனத்தினால் நிரப்புவாராக. அப்படிப்பட்ட எழுப்புதலை எங்கள் சபையில இந்த நாளிலே ஊற்றுவீராக. அந்த எழுப்புதலின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அந்த எழுப்புதல் எங்கள் மூலியமாய் நடைபெறுவதாக. ராஜா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. இந்த சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா
Hallelujah. We worship you, Lord. We magnify your name, Lord. Hallelujah. 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 எல்லா துதிக்கான மகிமையாவற்றும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் 91வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்திலே தாழ்த்துவோம். நம்மை எங்களை வழிநடத்தி வருகின்ற பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. தகப்பனே, என் ஆவில் சொல் பிறவாததற்கு முன்னே அதையெல்லாம் கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அடியானுடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் ராஜா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. நீர் உயரவும் நாங்கள் சிறுகவும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கும் பொழுது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இங்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தில் பாதுகாவலனாய் நிற்கின்ற நமக்கு பொல்லாப்பு ஏற்படாது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தில் யுத்த வீரர்களாக நிற்கின்ற, பாதுகாவலர்களாக நிற்கின்ற, ஜெப வீரர்களாக நிற்கின்ற நமக்கு பொல்லாப்பு ஏற்படாது. இது இந்த சங்கீதமானது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். ஹல்லேலூயா. நமக்கு பயம் வரும் பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் என்று நமக்கு நம்முடைய உள்ளத்தை உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்கு பொல்லாப்பு நேரிடாது. அப்போ உன்னதமானவருடைய மறைவிற்கு வரும் பொழுது நமக்கு பொல்லாப்பு நேரிடாது. இங்கு பொல்லாப்பு என்று சொல்லப்படும் பொழுது அநேக அர்த்தங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல நமக்கு பொல்லாப்பு ஏற்படுது. பொல்லாங்கு என்று சொல்லப்படும் பொழுது அது தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு என்று சொல்லப்படும் பொழுது அது கஷ்டம் என்று சொல்லப்படுறது. அப்போ குடும்பத்தில் நமக்கு பொல்லாப்பு என்று சொல்லப்படும் பொழுது அது சமாதான குறைச்சல், அதாவது இடத்துக்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற எதிர்ப்பு. ஹல்லேலூயா. நமக்கு பொல்லாப்பு என்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. தீங்கு, துக்கம், சமாதான குறைவு, வாதை, கஷ்டம், இப்படியாக இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு அது தோல்வி, வேலை செய்கிற இடத்துல அது நமக்கு கெட்ட பெயர் உண்டாக்குன்றது. எப்படியாக பொல்லாப்பு என்று சொல்லப்படும் பொழுது அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போது நமக்கு பொல்லாப்பு ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது உன்னதமானவருடைய மறைவிலிருந்து சற்று நாம் விலகும் பொழுது நமக்கு பொல்லாப்பு ஏற்படும். ஹல்லேலூயா. உன்னதமானவர், அதாவது பிதாவாகிய தேவனுடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும் பொழுது நமக்கு பொல்லாப்பு ஏற்படாது. பிதாவாகிய தேவனுடைய செட்டைகள் என்று சொல்லப்படும் பொழுது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றது. ஹல்லேலூயா. நாம் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வரும் பொழுது தான் நமக்கு இந்த பொல்லாப்பு வராது. இப்படியாக நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு அநேக இடங்களில் பொல்லாப்பு ஏற்பட்டது. அவைகளிலிருந்து தாவீதை விலக்கி பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா.
சவுலிடத்திலிருந்து பொல்லாப்பு ஏற்பட்டது. அங்கே தேசத்திலிருந்து மற்ற ராஜாக்களிடத்திலிருந்து பொல்லாப்பு ஏற்பட்டது. குடும்பத்தில் இருந்து பிள்ளைகள் மூலமாகவும் பொல்லாப்பு ஏற்பட்டது. இந்த காரியங்களில் இருந்து கர்த்தர் தாவீதை விலக்கி பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்து அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருந்ததை நாம் வேதத்தின் வாயிலாக அறியலாம். ஹல்லேலூயா. உதாரணமாக பார்க்கும் பொழுது அகிதோப்பேல் என்ற ஆலோசனைக்காரன் அவன் என்ன பண்ணினான் என்றால், தாவீதுடைய மகனோடு சேர்ந்து கொண்டு தாவீதை எதிர்ப்பதற்காக அப்சலோம் கூட சேர்ந்து தாவீதை எதிர்ப்பதற்காக வந்தான். அப்பொழுது தாவீது அகிதோப்பேலினுடைய ஆலோசனையை அபத்தமாக ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினதை 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம வேலை செய்கிற இடங்களில் அப்சலோமே சரி அப்சலோமுடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஹல்லேலூயா. அதே போல் அகித்தோப்பேலினுடைய ஆலோசனையை கர்த்தர் தகர்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். அதுபோல் நமக்கும் விரோதமாக நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ ஊருக்குள்ளேயோ நமக்கு பாதுகாப்பு குறையும் பொழுது, நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது, நாமும் கர்த்தரை நோக்கி அவருடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதபடி செய்வார். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கின்றது. ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் நிருபங்களில் யோவான் நிருபம் 5வது அதிகாரம் 18-19, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. இந்த உலகம் முழுவதும் எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே கிடக்கு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆனாலும் நம்முடைய பொல்லாப்புக்குள்ளே விழ செய்கின்றவன் அந்த பொல்லாங்கன் எப்படி ஆனாலும் நம்மை விழ செய்யவே அவன் பார்க்கான். இந்த இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷனில் சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரைக்கும் அவன் நம்முடைய ஆவிக்குரிய வழியிலிருந்து நம்மை விழத்தள்ளவே பார்க்கின்றான். ஹல்லேலூயா. இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் அந்த செல்லில் எடுக்கணும். ஹல்லேலூயா. அன்னப்பறவை போல் நமக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் அதில் இருக்க சுவிசேஷம் இருக்குதுங்களா, அதில் இருக்கின்ற நம்முடைய ஊழியக்காரர்களுடைய வேத வசனம் இருக்கின்றதா என்று தேடி ஆராய்ந்து அதுக்குள்ளே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் இந்த பூமியில் நமக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோங்கள. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அதே போல தான் நாம் இருக்கின்ற இடங்களிலையும் சரி, நாம் வாழ்கின்ற இடங்கள்லையும் சரி, வேலை செய்கின்ற இடங்கள்லையும் சரி, நாம் அவருடைய சத்தியமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை மாத்திரம் நாம் கை கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துலையும் நமக்கு பொல்லாப்பு வராதபடி நம்மை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அநேக இடங்களில் நம்முடைய வாயில் தான் பொல்லாப்பு கண்டுபிடிப்பாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. வேலை செய்கிற இடத்துலலாம் எப்படியாவது நம்முடைய வாயிலிருந்து குற்றம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இப்படியாக அவருடைய வாயிலிருந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே பரிசேயரும் சதிசேயரும் எப்பொழுதுமே அவரோட கூட வந்துட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலை என்றால்
சாதாரணமான மனிதர்களுக்கு நாம் எப்படி இருப்போம்? அல்லேலூயா. பொல்லாங்கன் எப்படியாவது குடும்பத்துக்குள்ளே வந்துடுவான். ஜெபக்குறைவு ஏற்பட்டால், நம்ம வேத வசனத்தை கை கொள்ளாவிட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேதத்தை நாம் கை கொள்ளாவிட்டால், நம் குடும்பம் ஜெபம் ஏறெடுக்காவிட்டால், பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே அந்த பொல்லாப்பை உண்டு பண்ணிடுவான். அதாவது சமாதான குலைச்சல் என்ற அந்த பொல்லாப்பை உண்டு பண்ணிடுவான். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்குள் நாம் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு சமாதான குறைச்சலையும் வரவே விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விசேஷித்த விதமாக நாம் பார்க்கும் பொழுது, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆத்மாவுக்குரிய வாழ்க்கைக்கும் விசேஷித்த பொல்லாப்பு என்று பார்க்கும் பொழுது அது மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமென்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்கு நாம் உன்னதமானவருடைய பிதாவாகிய தேவன் வாசம் செய்கின்ற அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த செட்டைகளுக்குள்ள நாம் வரும்பொழுது தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். இப்படியாக யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 8வது அதிகாரத்தில் 1 முதல் 11வது வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இப்படியாக விபச்சார ஸ்திரியை குறித்து அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து என்ன வரும்னு சொல்லி போட்டு வாங்குறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பதில் அளித்தார் பாருங்க. ஹல்லேலூயா. அதே போல் நாம் உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம வேலை செய்கிற இடங்களில் எப்படியாவது நம்மளிடத்துல இருந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் தான் இந்த பொல்லாங்காய் கிடக்கின்ற இந்த உலகத்தில் எப்படியாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து நம்மை விழத்தள்ள வேண்டும் என்றே பொல்லாங்கன் இந்த உலகத்திலே அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை மாத்திரம் நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இறுக பற்றி கொள்ளும் பொழுது, நமக்காக ஜீவனை விட்ட சிலுவையில் ஜீவனை விட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை நாம் இறுக பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு இந்த பூமியில் பாதுகாப்பு, நம்முடைய ஆவிக்கு பாதுகாப்பு, நம்முடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, நம்முடைய சரீரத்திற்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்வோம். நமக்கு மரணம், அதாவது விசேஷித்த விதமாக ஆவிக்குரிய மரணம் வராமல் நாம் காத்துக்கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பற்றி கொள்வாங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும்
பலியாக்கினீ சொந்த ரத்தம் சிந்தியே மகனை பலியாக்கினீ நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீ ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். வார்த்தைகளை கவனிக்கணும். அதன் மூலியமாக நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க, வளர்ச்சியை காண்பீங்க, போராட்டத்திலிருந்து விடுதலை வருகிறதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் எல்லாம். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இப்போ இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்கள். போதுமா? வேணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆமாம் வேணும். போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது. அதை காட்டில் நாம் ஒரு படி மேலே வந்திருக்கணும். அப்படி வரலைன்னா குறை உங்கள்கிட்ட தான் இருக்குது. பிரைஸ்லாம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அதன்படி நம்மளை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். போதும். இந்த பரிபூரணம் என்பதை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆசீர்வாதம் என்பது பொதுவான எல்லாற்றுக்கும் உண்டான ஒரு வார்த்தை. ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படிங்கும்போது உண்மையுள்ள மனுஷன் சொல்லிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம உடனே அந்த ஆசீர்வாதம் பரிபூரணத்துக்குள்ளே போயிட முடியுமா? பரிபூர்ணம் அடைந்து முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருடைய வேலையை கவனித்து பாருங்கள், ஊழியத்தை கவனித்து பாருங்கள், பெரிய பெரிய அதாவது தொழில் அதிபர்களை கவனித்து பாருங்கள், நாட்டில் இருக்கிற ரத்தன் டாட்டா, அம்பானி, இவர்களெல்லாம் கவனித்து பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சின்ன வயசில் என்னென்ன செஞ்சாங்க அப்படிலாம் தெரியும். சரியா? சைக்கிளில் வச்சு வியாபாரம் பண்ண ஆட்கள் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல வச்சு இண்டிகோ, அந்த இண்டிகோ விமானத்தினுடைய முதலாளி யார் தெரியுங்களா? சாதாரண ஒரு வேலையாள். சாதாரண அடித்தட்டில் இருந்தவனை ஒரு இண்டிகோ கம்பெனி, அதாவது ஏரோப்ளேன் கம்பெனியே முதலாளியாக வைத்திருப்பதற்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அப்படி அடித்தளத்திலிருந்து அவன் வந்த கொஞ்சம் கொஞ்சமாய் கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்தி மேலே 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 வந்து அந்த உயரத்தை எட்டியிருக்கிறான். எல்லாத்துக்கும் உடனே அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு வராது. ஜாக் எடுத்துக்கோங்க.
அவர் செய்கிற தொழில், ஆரம்பத்தில் அவர் செய்த தொழில் எனக்கு தெரியும். எந்த அடிமட்டத்திலிருந்து அவர் மேலே வந்தார், இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்கிறார், கர்த்தர் உயர்த்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். அதுபோல் பாபுராஜ் சகோதரர் எடுத்துக்கங்க, ஆரம்பத்தில் அவர் செய்த வேலைகளில் எப்படி இருந்தார், என்ன செய்தார், எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறார், எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு வழியே ஜேக்கஸ் கேட்டாலும் தெரியும். நான் அடிமட்டத்திலிருந்து நான் கஷ்டத்தின் மத்தியில் நான் படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், இன்னும் உயரணும். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இன்னும் உயரணும். அதுபோல் பாபுராஜனுடைய இது என்ன, இன்னும் நான் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலைகள் மாறணும். கஷ்டம் இருக்கும், மேலே வருவதற்கு நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், அதற்கு பிரயாசப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இடைப்பட்ட பகுதியில் நமக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது தளர்ந்து விடாதபடி நான் மேலே போக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம செய்யும்போது கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து உயர்த்தி பரிபூரணத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே வந்துடாது, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வரணும். ஒரு பிள்ளைய தாய்க்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும், 10 மாதம் காத்திருக்கணும். இந்த 10 மாதத்தில் அவளுக்கு வரக்கூடிய இந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள், சரீர பிரகாரமான பலவீனங்கள், பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத காரியங்கள், அதை தாங்கி கொண்டு அந்த 10 மாதம் நிறைவடையும் போது பெற்றெடுக்கிற அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு பூரணத்துக்குள்ளே நடத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பூரண ஆசீர்வாதம் என்பது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் அவங்க மகிழ்ச்சி அடைகிற அந்த பூரணமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறது, அல்லது அந்த முழுமையை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற காரியம். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே இந்த பரிபூரண ஆசீர்வாதம் என்பது உடனே வராது, மெதுவாகவும் படிப்படியாகவும் வருகிற ஆசீர்வாதமாக மாறும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போது உண்மையுடனும் பொறுமையுடனும் செயல்படுகிற காரியங்களில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துகிறார். ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 26வது அதிகாரம் ஆதியாகமம் 13வது வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவன் ஆகி எப்படி வந்தானா? உடனே ஆயிட்டானா? இல்லை, வர 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 அவன் வளர 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 அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் எப்படி இருந்தானா? விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. மகா பெரியவனானா? அப்போ அதுக்கு மேலே அவன் பெரியவன் இல்லை. மகா பெரியவன் அவன் தான் பெரியவன், அதுக்கு மேலே அவன் யாருமே இல்லை. அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான்? ஈசாக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால், சிறு வயதிலிருந்தே அவனுக்கு பல பாடுகள் உபத்திரவங்கள், தாயை இழந்தவன், கவனிப்பாரற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றி வழி நடத்தி எல்லா காரியங்களும் வந்தான். திருமணமானதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வரான், அங்கே போராட்டம் பிரச்சனைகள் வருது. ஆகவே அந்நிய தேசத்தில் போய் நம்ம வளர முடியுமா? முடியாது. வளர்ந்தால் நம்மளை அமைக்கிடுவாங்க இல்லையா? ஆனால் அந்நிய தேசத்தில் அவன் விதைத்த விதை 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றது. இதை பார்த்தவங்கெல்லாம் பயந்தாங்க. நாங்கள்லாம் விதைச்ச ஒன்றுமே கிடைக்கல, இந்த வறட்சியான இடத்துல அவன் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான்னா அவன் விசேஷமான ஆள். அப்போ இவன் கூட யாரோ கர்த்தர் இருக்கிறார், அவன் வணங்குற தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி அந்நியர்கள் நம்பினாங்க. அவன் தோன்றின எல்லா இடங்களையும் தண்ணி வந்தது. ஆனால் அந்த தேசத்தில் இருக்க என்ன செய்யணும், இது எங்களுக்குரியது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணாங்க. ஆனால் அடுத்தது தோணுனா அவனுக்கு இல்லாத இடத்துல தோணுனா அங்கேயும் தண்ணி வந்துச்சு. கர்த்தரனை ஆசீர்வதித்தார், வர வர விதித்து அடைந்தார். எங்கே? அந்நிய தேசத்தில். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அப்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடையவும், பெரியவனாகவும், ஐஸ்வர்யவனாகவும், விருத்தி அடையவும், மகா பெரிய இடத்துக்கு வரவும் வேண்டுமானால் பல கஷ்டங்களை கடந்து நாம் வர வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம். ஈசாக்கு அப்படியாக வந்ததுனால தான் இந்த வசனத்தை ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பிரைஸ் லார்ட். இந்த வசனத்தை சொல்லி யாருக்கெல்லாம் ஜெபித்தேனோ ஒரு நாட்களில் அவங்களாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காரியங்கள் வளர்ச்சி அடைந்திருக்குது. ஆகவே தேவன் அந்த வசனத்தை கொண்டு ஜெபிக்கும்போது
கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பற்றி கொண்டு ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. போராட்டம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. யாராவது ஒருத்தன் நம்ம காது பட பேசுகிறது நம்ம கேட்கத்தான் செய்கிறோம். இவைகளுக்கு அதெல்லாம் மைண்ட் பண்ணாதபடி, அதெல்லாம் மைண்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் வளரணுன்னா சுற்றத்தில் இருக்கிற பேச்சுகளை நீ என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா அமுங்கி போயிடுவீங்க. இல்லையா? அதை கேட்கவே கூடாது. யார் என்ன பேசுனா எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் சில கசப்பான காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, பூரணமான ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு வருவான். சில பிரச்சனைகள் நம்ம சந்திக்கத்தான் வேணும். இதை சந்திச்சா தான் நீ பூரணமான இடத்துக்கு வர முடியும். இதை சந்திச்சா தான் நீ பூரணமான ஆசீர்வாதம் பெற முடியும். நீ இதை சந்திச்சா தான் உன் நிமித்தமாக சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆபிரகாம் கொடுத்த பூரணமான ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்போது 2 கொரிந்தியரில் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுலை குறித்து சொல்கிறார். பவுல் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து ஆண்டவரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டு ஊழியத்தின் பாதையில் அவன் வந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், சபைகளை உருவாக்குகிறார், ஆத்துமாக்கள் பெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் அவன் என்ன செய்யறான், சபைக்கு விரோதமாக எழும்பினான். ஆனால் கர்த்தரை சந்தித்ததற்கு அப்புறம் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தான். அவனுக்கு பாடுகள் இருந்தது, சவுக்கடி இருந்தது, கல்லடி இருந்தது. ஆகவே எல்லாவற்றையும் சகித்து தான் அவன் முன்னேறி வந்து ஆசீர்வாதத்தை வந்தான். அல்லேலூயா. ஒரு நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஒரு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த முள் என்ன, பாரம். அந்த பாரத்தை, கவலையை, வேதனையை, மற்றவர்களால் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே அந்த வசனத்தை வாசிங்க, 12:9. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அந்த முந்தின வசனத்தை வாசிமா. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மேன்மையின் நிமித்தம் சில சமயத்தில் நம்ம மேன்மை அடையக்கூடாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா மேன்மை அடையாதபடிக்கு. ஹல்லேலூயா. மேன்மை அடையக்கூடாதபடிக்கு சில முள் நமக்கு என்ன இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேன்மையின் நிமித்தம், அது எனக்கு வரக்கூடிய மேன்மையின் நிமித்தம் நான் இன்னும் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, பெருமை அடைந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மை அடைய வேண்டுமானால் சில முள்ளுகள் நமக்கு பாயும். அதைத்தான் சொல்ல வர்றார். சில முள்ளுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டுகிற சாத்தானாக இருக்கிறது. அல்லேலூயா. பெருமை வந்துடக்கூடாது. வளர வளர பூரணத்துக்குள்ளே போகும்போது சில பெருமை இடையில நமக்கு நிறைய வந்துடும். நீங்கள் எதே தண்ணி குடம் வச்சுருக்கீங்கள, அரை குடம் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அரை குடத்தை நீங்கள் சுமந்து போகும்போது தண்ணி தழும்பிக்கிட்டே இருக்கும், அது சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அது அறகுறையான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது இல்லையா. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா நம்ம தலைகள் தான் நடக்க ஆரம்பிப்போம். அதைத்தான் அதை குறிக்குது. தலைகள் தான். நான் யார் தமிழ்ல இரு. அப்போ இந்த அறகுறை தான் என்னது, வாலாட்டிக்கிட்டு இருக்கிறத காமிக்குது. ஆனால் அதே அரைக்குடம் முழுமையாகும் பொழுது தழும்பாது, அது நமக்கு நிறைவை தருகிறது. இன்னும் அந்த நிறைவில் தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது அது வழிந்து போகிறது. அப்போ உன்னை நிறைவாகவும் வழிந்து போகிற ஆசீர்வாதமாக மாற்றுவது தான் தேவ சித்தம். அதற்கு இந்த குடம் பொறுமையாக காத்திருக்கணும், தழும்பாதபடி. என்னை இன்னும் நிரப்பும், இன்னும் நிரப்பும், 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 நிரப்பும். ரைஸ் எல்லாம் சொல்லுமா. அப்போது ஒரு நிறைக்குடம் தழும்பாதுன்னு சொல்கிறாங்க. நிறைக்குடம் என்னைக்குமே ஒரு பூரணத்துக்குள்ளே கடந்து போகிறவர்கள் தழும்பவே மாட்டாங்க. அவங்க நிறைவாய்க்கொண்டே போவாங்க, மேலே மேலே போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய லட்சியம், நோக்கம் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற மேன்மை தான். ஆனால் அந்த மேன்மை என்னை பெருமைக்குள்ளே கொண்டு போகாதபடி தன்னை ஆண்டவருக்குள்ளே தாழ்த்த தாழ்த்த அவன் மேன்மை ஆகிக்கொண்டே இருப்பான். ரைட் சொல்மா. எவன் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவன் கனப்படுத்தப்படுவான் கர்த்தரால், அவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா, கிருபைகளை கொடுக்குறார். அந்த கிருபை தான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த கிருபையினால தான் ஆசீர்வாதம் பெருகி கொண்டு இருக்கிறது. அந்த கிருபையினால தான் ஆசீர்வாதம் மேலே ஆசீர்வாதம் பூரணத்திற்குள்ளே கடந்து போவது அந்த கிருபை.
அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டே இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவன் வைத்திருக்க அந்த முழுமையான அந்த ஆசீர்வாதம், அந்த பெருமையான அந்த பெருகின ஆசீர்வாதம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவை பூரண ஆசீர்வாதம் அல்லது முழுமையான ஆசீர்வாதம். ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் ரிச்லி பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் பிளெஸ்ஸிங், அது உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங், எல்லாவற்றிலும் கம்ப்ளீட் கொடுக்கிற ஆசீர்வாதம். அபண்டன்ட்லி பிளெஸ்ஸிங் அப்படின்னு. அப்போ நிறைவான அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் கசப்பான அனுபவத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் பார்த்துங்க, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே டைரெக்டான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உணர்த்தின காரியம் என்னென்னா, இந்த ஆசீர்வாதத்தை பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில காரியங்களில் வழியாக கடந்து போகணும். சில உபத்திரவங்கள் வழியாக, அவமானத்தின் வழியாக நம்மளை கடந்து போகும்படியான காரியத்தை செய்கிறார். கானானுக்குள்ளே தேசத்தில் கொண்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள் பயணம் போதும். ஆனால் எத்தனை வருஷம் சுற்றி வர சொன்னார்? ஏன் இந்த 40 வருஷம்? நீங்கள் அதிலிருந்து கடந்து வரணும். போராட்டத்தை சகிக்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு தேசத்தின் வழியாய் வரும்பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இவர்களுக்கு அதனால் பலன் அடைய வேண்டும். அதை பார்த்து அவர்கள் பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. 40 வருஷம் அதுக்கப்புறம் வந்தாங்க. பிரேசல வர வழியில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை போர், எத்தனை இழப்புகள், எத்தனை ஜீவன் போனது. கானானுக்குள்ளே வந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருந்து இளைப்பாற செய்தார் கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த லூக்கா சுவிசேஷத்தை வாசிங்க, 6வது அதிகாரம் 28வது வசனம். ஒருவன் ஒரு கன்னத்தில் அடிந்தால் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகணத்தையும் காட்டுங்க. உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்கிறவனுக்கு. அப்போ இதில் என்னங்க அரிசிதான் உங்களுக்கு என்னதுங்க தெரியுது? என்ன தெரியுது? 28வது வசனத்தில் என்ன சொல்லுது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவங்களுக்காக. இதை நம்ம செய்கிறோமா? அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. மேலே ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் மேலே எழும்ப முடியல. எழும்ப முடியாத ஒரு ஆசீர்வாதம். இப்போ ஒரு பால் எடுத்துக்கங்க. இந்த பாலில் நிறைய காற்று இருக்கும்போது அடித்தா எவ்வும் மேலே வரைக்கும் போயிடும் இல்லையா? அது அதே சமயத்தில் அந்த பலூனில் காற்று இறங்கிடுச்சுன்னா நீ அடித்தாலும் எவ்வாது அப்படியே படுத்திருக்கும். அப்போ மேலே எழும்ப முடியாதபடிக்கு ஏதோ ஒரு குறை அங்கே இருக்குது. அதுபோல தான் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா நீங்கள் எழும்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சபிக்கப்படலை. உங்களை யாராவது சபிச்சா சபிக்க முடியாது. கர்த்தரே சொல்லிட்டேன், உங்களை சபிக்கிறவன்னு நான் சபிப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவன்னு நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் இருக்குது. அப்போ ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய சந்ததியான உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அப்போ உங்களை சபிக்கிறவர்களை யார் என்ன செய்வாங்க? சபிப்பாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? சபிக்க வேணாம், ஆசீர்வதிங்க. நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வதிங்க. உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவன் என்னை நிந்திக்கிறானா, நல்லா இருக்கட்டும். இப்படி செஞ்சு பாருங்களேன், நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் முன்னேறுவீங்க, உலக பிரகாரமாகவும் முன்னேறிடுவீங்க. இதுதான் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிற ஒரு செக்கு. வச்சாண்டா ஆப்பு அப்படிங்கிறது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு செக்கை வச்சிருக்கிறார். அப்போது இந்த காரியங்களெல்லாம் நம்ம கடந்து போகும்படியாக தேவன் விரும்புகிறார். நான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அதை நாம் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்களை படித்து அதை புரிந்திருந்தால் தான் அதன் மூலியமாக நம்ம என்ன செய்ய முடியும்? மேன்மை அடைய முடியும். அந்த பரிபூரணத்துக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிங்களேன். 28-29. உபாகமம் 14, 14, 28, 29.
லேவியனுக்கும் ஒரு பாகமும் வாசற்படியில் இருக்கிறவனுக்கு உதவியும் செய்ய வேண்டும். இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, அதை தான் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணுமா, நீங்கள் லேவியனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் உன் வாசற்படியில் இருக்கிறவனுக்கு உதவியையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அவை கர்த்தருக்கென்று நாம் படைக்கிற இந்த காணிக்கை, தசம பாகம், ஏழைகளுக்கு செய்கிற உதவிகள், இது தேவன் விரும்புகிறார். இதை நாம் செய்யும்போது தேவன் நம்மளை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற தேவன் எதிர்பார்ப்பது உண்மை மட்டும்தான். வேறு எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்கள்கிட்ட இருக்கிற உண்மை மட்டும்தான். நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். அந்த உண்மை எப்படிப்பட்டவராக இருக்கிறது என்பதுதான். ஒருவன் உண்மையுள்ளவனாக இருக்கும்போது பல போராட்டங்கள், சோதனைகள் ஏற்படுவதை நாம் கண்கூட பார்க்குறோம். கண்கூட எனக்கு ஏன் இந்த சோதனை? யோபுக்கு வந்த சோதனை என்ன வந்துச்சு? அவன் கேட்டானா? ஆண்டவரை முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கிறவன், பார்க்குறவன், ஆண்டவரோடு உறவாடுகிறவன், ஆண்டவர் அவனோட பேசினாரா இல்லையா? பேசினார். அப்படிப்பட்டவனுக்கு, உண்மையாக இருந்தவனுக்கு ஏன் சோதனை? ஏன் பிசாசனுடைய பிரச்சனை? அவன் நல்லதான் இருந்தான், ஆசீர்வாதமாக தான் இருந்தான், அவனுக்கு ஆசீர்வாதம் குறைவில்லை. ஆனால் சாத்தானுடைய போராமை ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதத்தை நிறுத்தட்டும், அவன் தேவனை தூசிக்கிறானா இல்லையான்னு பாரு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு செக் வைக்கிறார். ஒருவேளை பிசாசனுடைய போராட்டம் உங்களுக்கு வரும்போது அதை மேற்கொள்வதற்குண்டான பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். அதை யோபுக்கு கொடுத்தார், அந்த தைரியத்தை கொடுத்தார், அந்த விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், சோதிக்கப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் என்னை ஒன்றும் செய்யாது, நான் மேலே வருவேன். எவ்வளோக்கு எவ்வளோ அவன் தாழ்த்தப்பட்டு போனானோ எல்லாம் போனதுக்கப்புறம் அவன் விசுவாசம் எப்படி பாருங்க, கர்த்தர் மேலே இருந்துச்சு. நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்குதா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தது போல தேவன் நம்மையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்புக வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அதில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு மேலே வந்துருச்சுன்னு நான் அமைதியாக இருந்துடக்கூடாது. பல எதிர்ப்புகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், அதாவது போராமைகள் வரலாம், எரிச்சல் வரலாம். இதெல்லாம் பார்க்காம ஆண்டவரை மட்டும் பார்த்து நீ மேலே வரணும். ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. பிஸ்னஸை நடத்தும் போது கர்த்தரை பிடிச்சிக்குங்க, என்னை ஆசீர்வதிப்பார், இதை ஆரம்பித்தவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் செய்யுங்க. அல்லேலூயா. உங்களுடைய திறமையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபு அதை தான் செய்தான். ஆசீர்வாதித்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். கிழக்கத்தி புத்திலேயில் எல்லாரை காட்டிலும் அவன் பெரியவனாக இருந்தான். பிசாசுக்கு பிடிக்கல, அவனை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்தார், சோதிச்சான். ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளை யார் என்பதை அவன் நிரூபிச்சிட்டான். யோபு, என் ஆண்டவர் பெரியவர்ரா, உன்னை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர், இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து என்னை உயர்த்துவார். அதான் தேவனுடைய பெரிய கிருபை. அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு சில அடியில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் சந்திப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். அதை மேலும் 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 வெற்றி பெற்று நீங்கள் என்ன செய்வீங்க? பூரணத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்க. பூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆண்டவர் அடிப்படையே உங்களை விழுவுகிற தேவன் அல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை உண்மையாய் பற்றி கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்கிறீர்களோ, அதில் தேவன் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் விசுவாசத்தின் பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் 34வது சங்கீதத்தை வாசிங்க, 19வது வசனம். 34வது சங்கீதம் 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. போராட்டம் உங்களுக்கு நீங்கள் நீதிமான்கள் தானே? நீதிமான் தானே?
நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் ஆசை வச்சுருக்கிறார்ல, நீங்களும் வளர வேண்டும்னு தானே விரும்புகிறீங்க, மேலே வரணும் தானே விரும்புகிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தானே விரும்புகிறீங்க. அப்போ நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வரும். ஆண்டவர் வராதுன்னு சொல்ல, வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை பூரணத்துக்குள்ளே கடந்து போக வைப்பார். ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தானியேலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தானியேல் மிகவும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தானியேல் தன்னுடைய வேலையில் எவ்வளவும் உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான், தன்னுடைய வேலையை கவனமாக இருந்தான். அப்படிப்பட்ட தானியேலை பிரதானிகளும் யார் தேசாதிபதிகளும் அவன் மேலே குற்றம் சுமத்தி என்ன செய்கிறாங்க, அவனை ராஜாவை ராஜாவுடைய அதிகாரத்தை பெற்று, அதாவது ராஜாவுடைய ஒப்புதலை பெற்று சிங்கக்கபியில் போட்டாங்க இல்லையா? ராஜா அறியாமல் செஞ்சிட்டான், சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? சிங்கக்கபியில் போட்டிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிங்கத்தின் வாயை அடைத்து அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. அதற்கப்புறம் அவன் சொல்கிறான் பாருங்க, 6வது அதிகாரம் 22 வசனம், முதல்ல 6:4 வாசிங்களேன். தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் குற்றப்படுத்தும்படி அதாவது நீங்கள் உண்மையுள்ளவர்கள், நீதிமான்கள் உங்களை குற்றப்படுத்தும்படி சிலர் உங்களுக்குள்ளே எழும்பலாம். புரியுதா? குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களை குற்றப்படுத்துவதற்குனே சில பேர், ஆமாம், ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கும். பவுலை குத்திக்கிட்டு இருந்தது போல் ஒரு முள். இதெல்லாம் கண்டு பயப்படவே பாருங்க. நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன், ஊழியத்தில் நிறைய அடி இருக்கும். ஒன்று குடும்பத்தில் அடி இருக்கும், இன்னொன்று ஊழியத்தில் அடி இருக்கும். ரெண்டுக்கு மத்தியில் நிற்கிறது மத்தளம் போல் 2 பக்கத்தில் அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா ஊழியம் செய்ய முடியாது. நான் ஊழியக்காரர் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருந்தோம்னா ஊழியமே அவ்வளோ டவுன் ஆயிரும். எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஐயோ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த ஊழியத்தில் ஆபிரகாம் சொல்கிறேன், நீங்கள் எப்படிங்கயா அந்த ஊழியத்தை நடத்தி வந்தீங்க? என்னையால் முடியல ஐயா. ஒன்று இழுத்தா ஒன்று மேட்டுக்கு பார்க்க இழுக்குது, பள்ளத்துக்கு இழுக்குது, பேசுது, ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் எப்படி இத்தனை ஆடுகளை கவனித்து வந்தீங்க? முரட்டாடுகளாக இருக்குதுயா. எனக்கு கொடுத்த ஆடுகள் எல்லாமே முரட்டு, முன்னையும் குத்துது பின்னையும் குத்துது, எழும்ப முடியல, நடக்க முடியல. நீங்கள் எப்படி இதெல்லாம் நடத்தி சமாளித்து கொண்டு வந்தீங்க? அதுக்கு பொறுமை வேணும், உண்மை வேணும், ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. பிரைஸ் எல்லாம். ஆமாம், கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் ஆடுகள் எப்படி இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. மாற்றக்கூடியவர் அவர். அல்லேலூயா. அவங்களெல்லாம் மாற்றி ஒரு பிரசனத்துக்குள்ளே, ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு ஒரு ஊழியத்திற்கு அடங்கி இருக்கிற ஒரு கிருபையை தரணும்னா அது ஆண்டவர் தான் தரணும். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் ஊழியம் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு உள்ளே வந்துட்டோம். ஊழியம் செய்வது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சவுக்கடியே விழுந்துச்சு. எழுந்திருக்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்தது. நிறைய பிரச்சனைகள் வந்தது, நிறைய போராட்டம் வந்தது. அந்த இடத்துல ஊழியமே செய்ய விடாதபடிக்கு பல போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆத்துமாக்களை வரவிடாதபடி பல ஊழியக்காரர்கள் தடை. ஏன் அந்த ஊழியத்துக்கு போகிறேன், ஏன் அவங்கள்ட்ட போகிறேன், தடை. ஆனாலும் கர்த்தர் எனக்கு என்னமோ ஆண்டவர் கிருபையாக என் கூட இருந்ததுனால இந்த சோர்வுகளெல்லாம் தாங்கி கொண்டு அப்படியே பலப்படுத்தி வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார். ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது, பிசாசுகள் ஓடினது, வியாதிகள் நீங்கினது. ரைஸ்லா. ஊழியத்தில் பாதையில் முதல் அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். எதிர்பாராத நேரத்தில் தான் போனேன். எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஜபந்தான் பண்ணினேன். அதாவது போய் என்ன சொன்னாங்கன்னா, படுத்த படுக்கையாக காலில் ஏதோ ஒரு பிரச்சனை, செய்வனை வச்சுட்டாங்க பாஸ்டர், நடக்க முடியல அவரால், நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு எனக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த காலில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்காக சில ஆலோசனைகளை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்தது.
ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த காலில் இருந்து சீல் பிதிக்கப்பட்டது, அந்த பிதுக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு செய்வின தகுடு வந்துச்சு அப்படின்னு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எப்படி நடந்துச்சு? ஊழியத்தில் கர்த்தர் இப்படி தான் என்னை உயர்த்தினார். பிரைஸ் எல்லாம். ஆக்னஸ் மேல் தெருவில் ஒரு பொண்ணுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அது அலறி துடிச்சு உழுது. இப்போ என்னன்னு கேட்டேன். அந்த காட்டேரிங்கிறது வந்து என்னை தொட்டு கொண்டு இருந்துச்சு, அது ஓடுறதை நான் பார்க்குறேன்னு சொல்லி. அற்புதம். ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறது போனேன். பெருமைக்கு நான் சொல்லலை, கர்த்தர் நடத்தி உயர்த்தி வந்ததை சொல்கிறேன். ஒரு பெண்ணு அவள் சொல்கிறா, ராத்திரி நேரத்தில் என் புருஷனோட படுக்க முடியாது, ஆனால் என் கூட படுத்துருக்கிறது பிசாசுன்னு நல்லா தெரியுது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த அழுது கொண்டு வந்து ஜெபத்தில் வந்தா. ஜெபம் பண்ணேன், அவளால் தாங்க முடியல. நான் பாத்ரூம் போகணும்னு சொன்னால் போ அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம், அந்த மனுஷன் என்ன செய்வானோ அது மாதிரி அந்த பெண்ணை வந்து ஆக்கிரமித்தான். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிசாசு அவனை விட்டு போச்சு. கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்து என்னமோ செய்யுது அப்படின்னா. என்ன அப்படின்னா, அது போகலை, அவளை பாடியை விட்டு தான் மேலே போய் உட்காந்துக்கிச்சு. இவன் எப்போ வெளியே போவாளோ அப்போ பிடிச்சிக்கலான்ட்டு. அப்போ அது தெரிஞ்ச உடனே அந்த பிசாசை அதட்டி, இந்த மகளை தொடாதபடி நீ வெளியேறி போகணும்னு சொன்னதுக்கப்புறம் போணுச்சு. அந்த பிள்ளை விடுதலை ஆனார். அநேக அற்புதங்கள் சொல்ல முடியும். நிறைய காரியங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையிலே உயர்த்தி வந்ததை, மேன்மைப்படுத்தினதை, கனப்படுத்தினதை, ஊழியர்கள் மத்தியில் என்னை எப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் என்னை உயர்த்தும்படி தேவன் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்திலையும் அப்படி தான். குடும்பத்திலே நாங்கள் ரொம்ப தரித்திரப்பட்ட நிலைமையில் தான் இருந்தோம். அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதித்து வந்தார். இன்னும் நாம் பூரணத்துக்குள்ளே கடந்து போகணும். அந்த பூரணத்துக்குள்ளே கடந்து போகும்போது சில பாடுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் சகித்து கொண்டு மேலே வர்றது தான் ஒரு மனுஷனுடைய விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அதை தளர்ந்துட்டோம் அப்படின்னா விழுந்துட்டோன்னு அர்த்தம். அதை மீண்டும் வர்றதுக்கு, புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அனுபவப்பட்டிருக்கிறதுனால அதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை பார்க்காதீங்க. உங்களுடைய இலக்கு பூரணமான அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்களைப் போல, உலகத்தானைப் போல நான் இருக்கக்கூடாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறணும். நீங்கள் ஆதியாகமத்தில் 45வது அதிகாரம் நினைக்கிறேன், ஆசீர்வாதத்தை சொல்கிறார். வானத்தில் உண்டாக ஆசீர்வாதங்களையும் ஆழத்தில் உண்டாக ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ வானத்துக்கு மேலே உண்டான ஆசீர்வாதங்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பூமியிலிருந்து உங்களை உயர்த்துவதற்கு, பூமியின் ஆழத்திலிருந்து வருகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார். உங்கள் போராட்டத்தில் துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குள்ளும் கற்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கற்பத்தை ஆசீர்வதிப்பார். அதுதான் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தையும், நமக்கு கர்ப்பங்களுக்குரிய ஸ்தானங்களுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே இந்த தானியேலை குறித்து 6வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மீண்டும் வாசிக்கலாம். உங்கள் மேலே குற்றம் சுமத்துவதற்கு நிறைய பேர் வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே சாட்டப்பட்ட குற்றம் அபத்தமாய் போகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், குற்றம் சுமத்துறாலும் சுமத்தட்டும், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். என்னை எந்த குற்றப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போவாங்க, இதில் இருந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? 22வது வசனத்தை வாசிங்க. இப்போ அதில் 6:22
அவன் சொல்கிறான், இப்போ அவன் குற்றப்படுத்தினவங்க பொய் குற்றச்சாட்சி சொல்லி அவனுக்கு சிங்க கோயிலை போட்டாங்க. இப்போ என்ன சிங்கங்கள் என்ன சேதப்படுத்தலை, ஏன்னா அவன் உண்மையாக இருந்துட்டான் கர்த்தருக்கு. ஆண்டவர் அவன் உண்மையை பார்த்து என்ன செய்கிறாரு, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்களோ சிங்கத்தை போல எழும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, கர்ச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவன் வாயை கட்டிடுவார். பல்லு போச்சுன்னா, சிங்கத்துக்கு பல்லு போச்சுன்னா ஒன்றும் இல்லை இல்லையா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். பயப்படாதீங்க. யார் எழும்புனாலும் சரி, யார் பேசினாலும் சரி, விரோதமாக எழும்புனாலும் சரி, குற்றம் சுமத்தினாலும் சரி, பிள்ளை சொல்லி செஞ்சாலும் சரி, ஏவுதல் பண்ணாலும் சரி, செய்வனை செஞ்சாலும் பற்றி கவலையே படாதீங்க. அவன் விழுந்து போவான், நீங்கள் உயர் எழும்புவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யவில்லை. அப்போ நம்ம உயர்வதற்கு நம்மக்கிட்ட குற்றம் இருக்கக்கூடாது, நீதிகேடு இருக்கக்கூடாது. நம்ம உயர்வதற்கு இந்த ரெண்டு காரியமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மை குற்றப்படுத்துவாங்க. இது இல்லை அப்படின்னா தேவன் நம்மளை உயர்த்துவார், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவார். ஹல்லேலூயா. இப்போ அதே 6:28 வாசிக்கும்போது என்ன சொல்கிறேன் பாருங்கள். 28 தான். இப்போ இந்த காரியத்திலேருந்து அவன் மேன்மை எப்படி வர்றான் பாரு. எல்லா உபத்திரவங்களை பட்டதுக்கப்புறம் சிங்கக்கபியில் இருந்து ராஜாவை தூக்கி, அந்த ராஜா வந்து தானியேலை தூக்கி எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறான், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்ய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த ஜெயம் எப்படி வந்துச்சு? போராட்டத்தின் மத்தியில் தான் வந்துச்சு. நமக்கும் ஜெயம் எப்படி வரும்? பிற போராட்டங்கள் மத்தியிலேருந்து தான் வரும். ரைஸ்லா. யார் வீட்டுக்கா யாராவது செய்வனை செஞ்சுருக்காங்களா? ஒருத்தருக்குமே செய்யலைல்ல. அதை அனுபவப்பட்டிருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதிலிருந்து எப்படி நம்ம மீட்டு வந்தோம். அது நான் சாட்சி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு நான் சாட்சி. எவ்வளோ கொடுமையான காரியம் தெரியுமா? இன்றைக்கி செய்வனை செஞ்சவங்க ஒருத்தவங்க கூட இல்லை தெரியுமா? கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றினார். ஏன்னா என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. உயர்த்தினார், வழி நடத்துகிறார். அல்லேலூயா. என்கிட்ட குறை இருக்கத்தான் செய்யுது, என்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லலை. நானும் நிறைய பேர்த்த திட்டிருக்கிறேன். அப்படி திட்டிட்டு அதுக்கப்புறம் நான் மனஸ்தாபப்பட்டிருக்கிறேன். ஆனால் சில காரியங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது இந்த கோபங்கிறது தெரியுது. ஆனால் சில சமயத்தில் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சமூகத்தில் அதெல்லாம் சொல்லி நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், தவறு பண்ணிட்டேன், என்னை பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அதை கிருபையாய் மன்னித்து மேற்கொண்டு நம்ம என்ன செய்கிறார், விழுந்து விடாதபடி தேவன் தம்மனை தாங்கி கொள்ளுகிறார். தாங்கி கொண்டு மேலே 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 வருவதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா இந்த போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டத்துக்கு அளவே இல்லை. கடைசியில் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் அந்த சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்வதற்கு உண்டான கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்ததுனால யோசேப்பினுடைய தலையை தேவன் உயர்த்தினார். அவன் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். பிரைஸ்ல ஒரு பாடல் இருக்குது, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் வேலிகள். ஹல்லேலூயா.
ஆகவே நம்முடைய கடந்து வருகிற பாதைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே விசுவாசத்தினுடைய பலன் பூரண ஆசீர்வாதம். உங்களுடைய விசுவாசத்தினுடைய பலன் என்ன வருமா? பூரண ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:11 வாசிங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அதில் என்னது? விசுவாசத்தினுடைய பலன் பூரண ஆசீர்வாதம். எத்தனை வயசில் பெற்றெடுத்தா? 90 வயதில் கற்பந்தரித்து குழந்தைய பெற்றெடுக்கிறான்னா அவளுக்கு அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலே அவள் பிள்ளையை பெற்றாள். பிரைஸ்லாம் சொல்லுவோமா? சூழ்நிலையே இல்லை. மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா அது முடியாத காரியம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தினாலே குழந்தையை பெற்றாள். இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுப்பார். அடுத்தது நம்பிக்கையின் நிச்சயம் என்ன? பரிபூரணம். நம்பிக்கையினுடைய நிச்சயம் பலன் என்னது? பரிபூரண ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 23:18 வாசிங்க. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை கொடுக்கும்படி அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஆகவே எதை குறித்தும் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் பூரணத்துக்குள்ளே கடந்து போவதற்கும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அது உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோட வேதனையை ஆண்டவர் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா வேதனை நமக்கு இருக்காது. ஆனால் குறுக்கில் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. மூணாவது காரியம், உண்மையின் பலன் பரிபூரண ஆசீர்வாதம். முதல் பலன் என்ன? விசுவாசத்தின் பலன் பூரண ஆசீர்வாதம். நம்பிக்கையின் பலன் பூரண ஆசீர்வாதம். நம்பிக்கையின் நிச்சயம், நம்பிக்கையில் நிச்சயம் பூரண ஆசீர்வாதம். மூன்றாவது உண்மையின் பலன் என்ன? பூரண ஆசீர்வாதம். புரியுதா? இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்துருச்சு. எலிசாவை கேட்குறேன், எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும். நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போவதுக்கு முன்னாடி என்னை பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிப்பான பலன். அப்போது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து, ஒரு விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தான். எங்கே போனாலும் அவன் பின்தொடர்ந்து இருந்தான். டே நீ இங்கே இரு, நான் அங்கே போகிறேன், அந்த சோழியே வச்சுக்காதீங்கன்னு அவன் கூட தான் வருவேன். சில பிள்ளைகளை பார்த்தோம்னா அடம் பிடிக்கும். அப்பாவை எங்கே போனாலும் விடாது. சட்டையை பிடிச்சிக்கும், அல்லது காலை பிடிச்சிக்கும், கையை பிடிச்சிக்கும், விடவே விடாது. அவன் கூட்டி போனால் தான் அவனுக்கு சந்தோஷம். இல்லை அப்படின்னா ஊரை ரணகலை படுத்திடுவான். அப்படிப்பட்ட காரியம் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்குது. அதே போல் தான் இந்த எலிசாவும், நீ என்னை விட்டுட்டு போகவே முடியாது, நான் உன்னை விடவே மாட்டேன், நீ எங்கே போனாலும் வருவேன், எனக்கு நீ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். சரிப்பா இங்கேயே இருப்பேன், நான் அங்கே போயிட்டு வரேன். இல்லை நான் வருவேன். சரி வா, நான் அங்கே போகிறேன், நீ அங்கே வா, நான் கில்காலுக்கு போகிறேன், எங்கெங்கே போகிறேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான்? கடைசியில் யோர்தானை கடந்து அங்கே போனான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? அக்னி ரதத்தில் அவன் ஏறப்போடைய நேரம். அப்போ அவன் கேட்குறான். அவன் என்ன சொல்லி கேட்குறான்? அவனை நோக்கி கூப்பிடும்போது எலியாவிடத்துலேருந்து சால்வை அவனுக்கு கீழே போடப்பட்டது. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? அவன் யோர்தானை கடந்து வரான். எப்படி கடந்து வரான்? எலியா என்ன செய்தானோ அதே மாதிரி செய்தான், அதே மாதிரி வெளிவிட்டுச்சு போகிறான். ரைஸ்ரா. இப்போது எலியாவிடத்திலிருந்த எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்துச்சோ அத்தனை ஆசீர்வாதங்களும் எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் வந்தது. ஹல்லேலூயா. அது எப்படி வந்துச்சு? உண்மையின் பலன். அவன் உண்மையாய் பின்பற்றினான், அதனால் அந்த பலன் அவனுக்கு ரெட்டிப்பாய் கிடைத்தது. இன்றைக்கும் நீங்களும் நானும் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றி ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, உண்மையுள்ளவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எலிசாவுக்கு நீர் கொடுத்தது போல உம்மை அண்டி இருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிற அந்த பரிபூரணத்துக்குள்ள, அந்த முழுமைக்குள்ள கடந்து போக பண்ணுகிற தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
அவர்கள் உம்மை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுங்க, என்னை இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து என்னை மேலே ஒரு படி கொண்டு போங்க ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அடுத்த படிக்கு நீங்க போவீங்க, அடுத்த ஸ்தானத்துக்கு நீங்க எழும்புவீங்க, அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு உண்டாகும், அடுத்த உயர்வு உண்டாகும், அடுத்த மேன்மை உண்டாகும். மேலே 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 எழும்பி நீங்க பறக்குவீங்க. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான அந்த இடத்துல தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார். உங்களுக்கு வரக்கூடிய அந்த உபத்திரவங்கள் பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை பிடித்து கொள்ளுங்க. என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் மாத்திரமே அப்பா. என்னை இந்த நிலதிலிருந்து, இந்த ஸ்தானத்திலிருந்து, இந்த நில ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே, இந்த இக்கட்டிலிருந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா என்னை மேன்மைப்படுத்தி கொள்ளுங்க. என்னை மேன்மைப்படுத்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க. நான் மேன்மை அடையும் போது பெருமை அடையாதபடி என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நிலைமை, கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், நிச்சயமாக மாற்றுவார். உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார், குடும்பத்தினுடைய எல்லா குறைபாடுகளை கர்த்தர் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவான பலனை கொடுப்பார். ஒன்றுமில்லாத தண்ணீரை கர்த்தர் ரசமாக மாற்றின ஆண்டவர், ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றது தான் உங்களை மேன்மையடை செய்யும். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ண தான் பூரணத்துக்குள்ள கடந்து போய்கொண்டே இருப்பீங்க. அப்படி போக போக எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து முறியடித்து அந்த மேலே கொண்டு வருவார், மேலே கொண்டு வருவார். உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகணும். என் வாழ்க்கையில் இப்போ நான் அடிமட்டத்தில் இருக்கிறேன், நான் வலிக்கிட்டேன் அல்லது சரிக்கிட்டேன், என் ஆண்டவரே உயர்ந்த இடத்துக்கு போனேன், ஆனால் அங்கேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் சறுக்கப்பட்டு கீழே வந்துட்டேன், ஆனாலும் இப்பொழுது நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பூரண அந்த பலனுக்குள்ள என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, பூரண ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போங்க. நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமை அழைத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீரேன், அதுபோல கர்த்தாவே எங்களையும் அழைத்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் பாத்திரவான்களா இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. glory to Jesus. ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆண்டவரே முற்பதாக்களை ஆசீர்வதித்த கர்த்தர், இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே சிலுவையில் நீ சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆண்டவரே தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சிலுவையின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியில எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினுடைய பலன் பூரண ஆசீர்வாதம், நம்பிக்கையின் பலன் பூரண ஆசீர்வாதம், உண்மையின் பலன் பூரண ஆசீர்வாதம். இவைகளுக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் சபையை நடத்துங்க. இந்த சபை வளரணும், உன்னதத்துக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த சபைக்குள்ளே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பூரணத்துக்குள்ளே கடந்து போகணும், நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சித்தமும் அதுவே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தம். ஆகவே என் ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க. பூரண ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும். பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ தேவன் அதில் ஆசீர்வாதத்தை வைங்க ஆண்டவரே. உம்முடைய நன்மையை வைங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைங்க ஆண்டவரே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.